பாமணி சா சானிதா பா பாமணி சா சானிதா பா. சாரு கேசா ஸ்ருதிடா ஸ்ருதி. ஹை பிச்ச மாமாவால கேட்ச் பண்ண முடியல. இவர் அப்டேட்ல இல்ல. பாமணி சா சானிதா பா மகரேசா. சாரு கேசா நீ பாடுறதெல்லாம் ராகமா? குரு சஜ்ஜிமம்ல பாடிட்டு இருக்காரு, நீ மத்தியமம்ல பாடிட்டு இருக்க. சஜ்ஜியமத்துல பாடாம மத்தியமத்தை மிக்ஸ் பண்ணி ரீமிக்ஸா பண்ற ரீமிக்ஸ். அடேங்கப்பா, நான் அவ்வளவு பாட்டனா? மன்னிச்சிருங்க குருநாதரே, பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். இடையில சாருகேஷ் குரலை கேட்டு இங்க வர வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்லப்பா, நீயும் சாதகம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. வா வந்து உட்கார். ஐயோ, இப்ப காஃபி டீ எல்லாம் எதுவும் வேண்டாம். உன்னை யாரும் டீ காஃபி எல்லாம் சாப்பிட சொல்ல, உட்கார்ந்து சாதகம் பண்ண சொன்னாரு. அதுக்கு ஏன்டா இப்படி சத்தம் போடுற? அம்மா, அவர் கொஞ்சம் காஃபி எடுத்துருவாமா. குரு விளம்பர சைகையிலேயே என் பொண்ணு இன்னைக்கு மௌனம் விரதம். இன்னும் நீங்க பொறப்பில்லையா? செத்த நேரத்துல ராகவன் வந்தானா? என்னது அத்தையா? நீ எனக்கு அண்ணனா, அவங்க எனக்கு அத்தை. சொந்தக்கார மாதிரி நன்னா பழக்கல. செத்த இருப்பா, காஃபி எடுத்துட்டு வரேன். கிளம்பு, கொஞ்சம் டைம் ஆறுது. அதோ வந்துட்டு காஃபி சாப்பிட்டு போங்க தம்பி. இருந்து 3 வேளை சாப்பிட்டே போறேன் குரு. இவன் காஃபில ஆரம்பிச்சு கன்னியாதானத்துல முடிச்சிருவான் போல இருக்கே. ஏய் சாருகேஷா, இந்த சஜ்ஜியமம் மத்தியமம்லாம் எனக்கு என்னடா தெரியும்? நீ கரெக்டா தான் பாடி இருப்ப. இருந்தாலும் குரு முன்னாடி நீ காரக்குழம்பு, நான் தயிர் சாதம். எனக்கு தெரியும்டா, நான் சுதி தப்ப மாட்டேன்னு. நீதான் அவசரமா வந்திருக்க. அபஸ்வரம்னா என்னடா? நீதான்டா. காஃபி வந்துருச்சு, குடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன வினி, மௌன விரதமா? அடப்பாவி, இது என்ன ஊம பாஷை? காஃபி கலக்கலா இருக்கு. சூப்பரா இருக்கனா? இது ஊம பாஷை இல்ல. சீக்கிரமே குத்த போற மோக முள் மாதிரி இருக்கு. குத்த போறது இவன், கத்த போறது அவன். மொபைல் போன் உள்ள வை, மிஸ்ட் கால் கொடு. பாய். சாரு, என்னடா பாத்துட்டு இருக்க? வின்னி ஜாக்கெட்டுக்குள்ள ஏதோ பெருசா இருக்கு. பார்க்கலான்னு பார்த்தா பார்க்க முடியல. குட் மார்னிங் சார். வணக்கம். நயா பிரின்சிபல், எப்படி இருக்கு கலெக்ஷன்? சார், அதான் சார், காலேஜ் எப்படி நடக்குதுன்னு கேக்குறாரு அண்ணன். ரொம்ப நல்லா இருக்கு சார். சபாஷ். இந்த பொண்ணு பேரு வைஷாலி. முந்தா நாள் சொன்னேனப்பா, என் பொண்ணு மாதிரி. ஹலோ வைஷாலி. ஹலோ சார். ஏய், நீ யாருக்கும் வணக்கம் சொல்ல தேவையில்லை. அட, மாஸ்டர் எல்லாம் இங்க ஒண்ணா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களாயா? நைசம்மா சங்கரம்மா, நீ எப்படிமா இருக்க? அம்மாவா? அம்மா என்னடா அம்மா? என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுதா? அம்மா இல்லடா, சங்கர் அண்ணா. பொண்ணாமா, வாய மூடுங்க சார். அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியல, அப்படியே சங்கரண்ணா உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. லேடி சங்கரண்ணா. ஏய் லூசு, கொஞ்சம் நாக்கு அடக்கி பேசு. அங்கிள், அங்கிள், இந்த காலேஜ்ல அவனா நானா டிசைட் பண்ணிக்கோங்க அங்கிள். நீதான் இந்த காலேஜ் உனது தானே. கொஞ்சம் இரு வரேன். யோ மாஸ்டர், உன் வேலை காலி, கீழே இறங்கி வாயா. ஏய் இந்தி, உன்னை காலேஜ்ல இருந்து தூக்கியாச்சே, கிளம்பு. பிரின்சிபல், பேப்பர் எடுத்துட்டு வா, கை நாட்டு வைக்கிறேன். எந்த காரணமும் இல்லாம அப்படி செய்ய முடியாது சார். காரணம் வேணுமா? யோ பிரின்சிபால், நீ இங்க இருக்கணுமா இல்ல அவங்க கூட சேர்ந்து போகணுமான்னு சீக்கிரம் முடிவு பண்ணு. பேப்பர்ஸ் ரெடி பண்றேன் சார். சார், அந்த பொண்ணு உங்களுக்கு வேண்டிய. வாய மூடு. இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்ட, நீ கேட்க மாட்ட. கிளம்பு. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு, தொந்தரவு ஒண்ணு இல்ல, நான் பெரிய அதிகாரி, என்கிட்ட கத்துக்கோன்னு. அப்டேட் பண்றேன், நீ கேட்க மாட்டேங்கிறியா? ஆல் தி பெஸ்ட்ரா. பாத்துக்கிட்டே இரு. இன்னும் கொஞ்ச நாள்ல வைசாலியை பிடிச்சு காட்டுறேன். அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க அப்பா கிட்டு பாயும் பிடிச்சு காட்டுறேன். எப்படி நீ டெல்லிக்கு தானே போற? பெரிய அதிகாரிட்ட என் ப்ரொமோஷன் பேப்பர்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லு. போயிட்டு வரேன்டா. மறுபடியும் வருவியா? ஓ சாரி, போறேன்டா. ஹாப்பி என்ன? ஹாப்பி ஜெயடா. தேங்க்ஸ்ரா. ஏய் அல்பச்சினோ, இந்த சிட்டிக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சு போச்சுடா. ஐ மிஸ் யூ. பாய். இவரை பத்தி இனி நீ கவலைப்படாதடா அல்பச்சி. இனிமே நம்ம 2 பேர் தான். தனியா படுக்காத, எனக்கு போர் அடிக்கும்ல. இப்ப பிரச்சனை இல்ல, ஆனா 6 மணிக்கு மேல வா. வைஷாலி, எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. வாட் எவர், நீ இருக்கிற இடத்துல என்னால 5 செகண்ட்ஸ் கூட இருக்க முடியாது. எனிவேஸ், எனக்கு இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மூட் இல்ல. வைஷாலி, வைஷாலி, பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், காரை ஏன் ஃபாஸ்டா ஓட்டணும்னு கேட்டதுக்கு காலேஜை விட்டு தூக்கிட்டாங்க.
நான் இந்த காலேஜை விட்டு போறேன். அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா உங்களை பிரிஞ்சு போறேன்னு நினைக்கும் போது தான் மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன பார்த்து ஜோக் அடிச்சீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு மார்க் போட்டேன். நீங்க என்ன இலக்காரமா பாத்தீங்க, ஆனா நான் உங்ககிட்ட அன்பா தான் பழகணும். நீங்க எல்லாரும் லைஃப்ல பெரிய ஆளாகணும், டாப் போஸ்டுக்கு போகணும்னு மனப்பூர்வமா விரும்புறேன். நாளைக்கு நம்ம கிரி ஒரு IAS ஆபீசர் ஆகலாம், நம்ம பிரவீன் ஒரு IPS ஆபீசர் ஆகலாம். அப்ப எங்கேயாவது என்ன ரோட்ல பாத்தீங்கன்னா, மாஸ்டர் சார் நீங்க கேசே ஹே அப்படின்னு இந்தியில கேட்க மட்டும் மறந்துடாதீங்க. மாஸ்டர் சார் நீங்க கைசே எப்படி சார் உங்களை மறக்க முடியும்? நீங்க கிளாஸ்ல இல்லனா என்டர்டெயின்மென்ட்டே இல்லாம போயிடும் சார். உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சார். நோ, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எப்பவும் போல இப்படியே இருங்க. என்ன பத்தி யோசிச்சு நான் மறுபடியும் இந்த காலேஜுக்கு வரணும்னு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ பண்ணிடாதீங்க. ஸ்ட்ரைக் செஞ்ச தீருவோம் சார். அந்த ஆவேசம் தான் வேணாம்னு சொல்றேன் கிரி. உன் கோபத்தை பார்த்தா எனக்காக சங்கரனா வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணுவ போல இருக்கு. எக்ஸாக்ட்லி. நாங்க சங்கரனா வீட்டுக்கு போறோம். உங்களையும் கூட்டிட்டு தான் போறோம். வேண்டாம் வேண்டாம், யாரும் போவாதீங்க. யாரும் நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. அங்கல போவாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இனி என்ன எவன் சொன்னாலும் உனக்கு நிக்க போறேன். Everybody listen now. Don't test it. Just trust it. Come on, he will show you how. Everybody listen now. Don't test it. Just trust it. Come on, he will show you how. சூப்பர், உனக்கு இது வேணும். இன்னைக்கு அந்த மாசம் என் கையில என்ன ஆகுறான்னு பாரு. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சங்கர் அண்ணா என் பேச்சை கேட்பாரு ப்ளீஸ். மாஸ்டர் என்னையா இந்த கலாட்டா? நானா தான் சார் சொன்னேன் கலாட்டா பண்ணாதீங்கன்னு. இந்த பிரச்சனை எல்லாம் உன்னாலதான். அவங்க பிரச்சனை செய்யறது எனக்காக தான், ஆனா நான் செய்யல சார். நான் ஊரை விட்டே போகலான்னு இதோ பேக் கூட எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா? அப்படினா இவங்க கிட்ட சமாதானம் பேசி இந்த ஸ்ட்ரைக்கை ஸ்டாப் பண்ணு. ஆவேசத்தை தடுக்க முடியும், ஆனா அன்பை தடுக்க முடியாது. என்னையா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளாஸுக்கு போங்க, அப்புறம் பேசிக்கலாம். கிளம்புங்க, கிளாஸ்க்கு போலாம் வாங்க. என்ன மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துக்கலனா எங்கேயும் நகர மாட்டோம், இங்கேயே உட்கார்ந்துருவோம் மட்டும் சொல்லிடாதீங்க. எல்லாரும் இங்கே உட்காருங்க. இந்த பேட்டரி லோ ஆயிடுச்சு. அங்க காலேஜ்ல கலெக்ட் ஆயிடுச்சு. அந்த ஹிந்தி மாஸ்டர் மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துக்க சொல்லி காலேஜ் பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரே ரகலை பண்றாங்க. இந்த மேட்டர் சீரியஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு அசிங்கம் ஆயிடும். உங்க அப்பா கிட்டுபாய் கூட இந்த மேட்டரை விட்டுற சொன்னாரு. இப்ப நீ என்ன சொல்றியோ அது மாதிரி செய்யற, அப்புறம் உன் விருப்பம். ஓகே, ரோட்ல எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்தினால அவன், அதே மாதிரி இப்ப எல்லாரும் முன்னாடி என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க. அவ்வளவுதானே? அப்படியே பண்ணிடுறேன். யோ மாஸ்டரே, நீ எங்க வைசாலி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் தான் காம்ப்ரமைஸ். தப்பு பண்ணது அந்த பொண்ணு. மாஸ்டர் எதுக்கு சாரி சொல்லணும்? நாங்க இதுக்கு ஒதுக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கூல் கூல் கூல். நான் ஒருத்தர் சாரி கேக்குறதுனால உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்னா நான் 100 தடவை சாரி கேட்பேன். வைஷாலி ஐ அம் சாரி. சங்கர் சார் ஐ அம் சாரி. சின்னா சார் ஐ அம் சாரி. வெங்கட் சார் ஐ அம் வெரி சாரி. தெரியாம அடிக்கிறதுல இவன் கில்லாடிடா. அப்ப சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அமைதியா போங்க. யோ மாஸ்டரே, போய் பாடம் நடத்து போயா. Vaishali, I'm Ram. Ram. Vaishali. 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 I'm Ram. Hey, நீ என்னடா மறுபடியும் வந்துட்ட? ட்ரெயின் விட்டியா? இல்லடா, காலேஜ்ல மறுபடியும் ஜாயின் பண்ணேன். மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டியா? ஏன்டா? சொல்லட்டுமா? சொல்றா. எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் போல இருக்கு. சொல்லு. சில மணி நேரங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இப்படி ஒரு ரசிகர்கள் போராட்டம் நடந்து முடிஞ்சிடுச்சுடா. ஆடங்கோக்கா மக்க, எவ்வளவு பெரிய டிராமா செஞ்சிருக்கடா. ஏண்டா இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னாடி தெரியுமாடா? அப்புறம் எதுக்குடா பேக் தூக்கி போட்டு ஊருக்கு போற மாதிரி போனா? ஃபீலுக்காக தான்டா. டிராமாக்கு முன்னால ரிஹர்சல் பாக்குறது இல்லையா? நீ நம்பினதை வச்சு என் கான்ஃபிடன்ஸ் பெருகி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். அந்த திமிசு கட்ட வைஷாலிக்கு நான் வைக்க போற ஆப்புல கபி கபி மேரா தில் மே கயால் ஆதா ஹை. என்னடா கேக்குறீங்களா? கபி கபி கமின் வைஷாலி. டேய் எங்கடா கிளம்பி போறீங்க? பாடத்தை முழுசா கவனிங்கடா. டேய் பாடம் நடத்திட்டு இருக்கேன்லடா, எங்கடா போறீங்க? சொன்னா கேளுங்கடா. டேய் நில்லுங்கடா. என்னாச்சு இவங்களுக்கு? ஏன் உன்னை அவாய்ட் பண்றாங்க? உட்காருங்க உட்காருங்க. எக்ஸாம் நடக்குது.
இவ்வளவு எக்ஸாம் கூட எழுத விட மாட்டீங்களா? உட்காருங்க. நீ போய் உட்காரு வைஷாலி. வைஷாலி, மதுபாலா, ஸ்மிதா. Guess who is class first? No. Vaishali got full marks and she is class first. Vaishali. மச்சான் ஹிந்தில கூட ஃபுல் மார்க் போடுவாங்களாடா? நம்ம வாங்கலங்கிறதுக்காக பேசாத மச்சி. நீ எழுதி பாரு, நமக்கும் போட்டாலும் போடுவாரு. எப்படிடா கண்ணா? Vaishali. Vaishu, listen to me. Vaishu, நில்லு. என்னாச்சு வைஷாலி? என்னால ஏதாவது தப்பு நடந்ததா? எதுக்கு அவ்வளவு மார்க்ஸ்? 25 out of 25. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மார்க் 25 னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு 30 மார்க் போட்டா நல்லா இருக்காதுல்ல? எல்லாத்துலயும் சும்மா கிறுக்கி தான் வெச்சேன். நான் எதுவுமே எழுதல. தெரியும். ஆனா உன்னை ஃபெயில் ஆக்கிட்டா என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து தான் அப்படி பண்ணேன். பயப்படுங்க. எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுங்க. இல்லனா எல்லாரும் சேர்ந்து என்ன பயமுறுத்திடுங்க. I hate you. I hate those students. I hate that college. நான் இந்த காலேஜ் விட்டு போயிடுறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நோ. அது கரெக்ட் இல்ல. என்ன பேசுற நீ? எல்லாம் சொதப்பிடும். What? Actually வைஷாலி, உனக்கு ஓ மேலேயே கோபம் தெரியுமா? அது கரெக்ட் இல்லன்னு சொல்றேன். ஹலோ, தத்துவம் புத்தகத்துல படிக்க மட்டும் தான் நல்லா இருக்கும். லைஃப்ல வொர்க் அவுட் ஆகும். யூ ஆர் ரைட் வைஷாலி. மனுஷங்களை அன்பால ஜெயிக்கணும், விரோதத்தால இல்ல. லவ் பண்ணு வைஷாலி, லவ் பண்ணு. காலேஜ் லவ் பண்ணு, கேம்பஸ் லவ் பண்ணு, கிளாஸ்மேட்ஸ் லவ் பண்ணு, இன்ஃபேக்ட் என்னையும் லவ் பண்ணு. உன் ப்ராப்ளம்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோ, நான் கேட்பேன். உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். உனக்கும் எனக்கும் தான் சண்டை ஆயிடுச்சுல. இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு இப்ப சொல்ற? Actually what's your problem? ஃப்ரெண்ட்ஷிப் வைஷாலி, ஃப்ரெண்ட்ஷிப். இந்த உலகமே உன்னை தூக்கி எறிஞ்சாலும் உன்னை கேட்ச் பண்ணிக்க நான் இருக்கேங்கிற விஷயத்தை மட்டும் மறந்துடாத. எஸ், குரு சிஷ்ய உறவை பத்தி பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? The relationship between student and teacher should be like fish and water, but it should not be like fish and a fishman. கிராமர் தப்பா இருந்தா பொறுத்துக்கோ, இல்ல அர்த்தமே தப்பா இருந்தா மன்னிச்சிடு. இது எங்க? நல்லது யார் சொல்லிருந்தாலும் எடுத்துக்கணும் வைஷாலி, யோசிக்காத. டைம் ஆயிடுச்சு, வா கிளாஸ்க்கு போலாம். ஆனா அவங்க எல்லாரும் என்ன? நான் காலேஜ்ல இருக்கணும்னு அவங்க சொன்னாங்க, நீ கிளாஸ்ல இருக்கணும்னு நான் சொல்றேன். அவங்கள நான் சம்மதிக்க வைக்கிறேன், நீ வா. எங்க கிளம்பிட்டீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? உட்காருங்க, போய் உட்காருங்க. உட்காருங்க. ஏன் எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்றீங்க? எதுக்காக அவளை அவாய்ட் பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணுகிட்ட வெறுப்பா நடந்துக்கோங்க, அவாய்ட் பண்ணுங்க. அவ கிளாஸ்க்குள்ள வந்தா நீங்க எழுந்திருச்சு வெளியே போயிடுங்க. அட, அவ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீங்க அவளை தண்டிக்கிறீங்க? தப்பு அவ பண்ணிட்டு என்ன மன்னிப்பு கேட்க வச்சிட்டால, நீங்க எல்லாரும் அவளை வெறுக்கணும். அவ எவ்வளவு வேதனைப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? அவ நல்லா வேதனைப்படணும், செஞ்ச தப்பை நினைச்சு வெக்கப்படணும். அவ கிட்ட இருக்க கர்வம், திமிரு எல்லாமே அடங்கி போகணும். நடந்தது என்னமோ நடந்து போச்சு. ப்ளீஸ் வெல்கம் ஹர். அவகிட்ட எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கோங்க. மாஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே புரியுதா? 100%. நான் மட்டும் இல்ல, நீங்களும் அந்த பொண்ணை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க அப்ப மறந்து போங்க. நான் சொன்னது அவ செஞ்சதை மறந்து போயிடுங்க. அதுக்கு இல்ல சார், இது ஃபிக்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, காமெடி இல்லாத படத்துக்கு சந்தானம் எதுக்கு? இதே ஃபைனலா வச்சுக்கலாம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.